வணக்கம். இன்றைக்கி 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அது எழுதுறதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், 8051 மைக்ரோ கண்ட்ரோல்னால் என்ன, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் 8051ஓட பின் டீட்டெயில். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 4 போர்ட் இருக்குது. போர்ட்டு 0, போர்ட்டு 1, போர்ட்டு 2, போர்ட்டு 3 அப்படின்னு மொத்தம் 4 போர்ட் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்டுமே 8 பின் இருக்கும். இந்த ஒவ்வொரு போர்ட்டும் பேரல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இதில் சீரியல் கம்யூனிகேஷனுக்காகவும் RX, TX அப்படின்னு 2 பின் இருக்குது. இதன் மூலமாக சீரியலாக டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சீரியலாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது MOSI, MISO, SCK. இது வந்து SPI பின். SPI வழியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரப்ட் 0, இன்ட்ரப்ட் 1 அப்படின்னு 2 பின் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைமர் 0, டைமர் 1 அப்படின்னு 2 டைமரோட கண்ட்ரோல் பின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிறது ரீடு ரைட் பின்னு. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பின், நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 பின் இருக்குது. இதுக்கடுத்து இருக்கிறது கிரவுண்ட் பின். அதுக்கடுத்து இது மைக்ரோ கண்ட்ரோலரோட பாசிட்டிவ் பவர் சப்ளை பின். இதில் மேக்ஸிமம் 5 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா போர்ட் 0ல் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து AD0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ரஸ் டேட்டா பின்ஸ். இது எல்லாமே வந்து இந்த 16 பின்னுமே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கனெக்ட் பண்ணுறப்ப தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் இது யூஸ் பண்ண மாட்டோம். இது அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின். இதுவும் எக்ஸ்டர்னல் மெமரி சம்மந்தப்பட்ட ஒரு பின் தான். இந்த 31வது பின் EA/VPP இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை அக்சஸ் பண்ணுறதுக்கா இல்லை இன்டர்னல் மெமரி அக்சஸ் பண்ணுறதுக்கா அப்படின்ற பின். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இன்டர்னலாகவே ஒரு ப்ரோக்ராம் மெமரி இருக்கும். அந்த மெமரியிலே வந்து கோடை எழுதி அதன் மூலமாக ரன் பண்ணிக்கலாம் மைக்ரோ கண்ட்ரோலரை. அந்த மாதிரி டைமில் வந்து EA பின்னை வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடணும், அதாவது 5 வோல்டேஜோட கனெக்ட் பண்ணிடணும். அப்போ இன்டர்னல் மெமரி அக்சஸ் ஆகும். EA பின் வந்து நார்மலாக லோ லெவல் எனேபிள் பின். இதை நீங்கள் 0ல் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய மெமரி வந்து ஆக்சஸ் ஆகும். இதை நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கனெக்ட் பண்ணாதனால ஆல்வேஸ் இதை வந்து பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் PSUN, இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னல் மெமரி கனெக்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். மித்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 போர்ட்டு மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதி அது மூலமாக எப்படி சின்ன சின்ன பெரிஃபெரல் டிவைஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் போக போக நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான பெரிஃபெரல் டிவைஸ் எல்லாமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதி இதெல்லாத்தையும் அக்சஸ் பண்ண போகிறோம். இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர். இது மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிளாக்ஸ். இது எல்லாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CPU இருக்குது. அதுக்கடுத்து ROM, RAM இது 2 இருக்குது. அடுத்து 4 இன்புட் போர்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. அடுத்து பஸ் கண்ட்ரோலர். அடுத்து ஆசிலேட்டருக்காக, சீரியல் கம்யூனிகேஷனுக்காக, டைமர், இன்டரப்ட் கண்ட்ரோல். இப்போ ROM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரியில் தான் நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டோர் ஆகும். RAM அப்படிங்கிறது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறப்ப நடக்கக்கூடிய டேட்டாஸ், அந்த டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டாஸ், அது எல்லாமே இந்த RAMல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து இதில் தான் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நிறையா பார்ட்ஸ் இருக்குது. இது போர்ட்டு 0, இது போர்ட்டு 2, இது போர்ட்டு 1, இது போர்ட்டு 3. இப்போ 4 போர்ட் இருக்குது. 4மே பேரல் கம்யூனிகேஷன் சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு போர்ட்லேயுமே 8 பின் இருக்கும். இப்போ ஒரு பின் வந்து இன்புட்டாக ஆக்ட் ஆகணுமா இல்லை அவுட்புட் ஆக்ட் ஆகணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும். அதாவது ஒரு பின் இன்புட்டாக ஒர்க் ஆக போகுது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து போர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டரை நீங்கள் 1ன்னு ரைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பின் மட்டும் இன்புட் ஆக்ட் ஆகும். மிச்சம் 0ன்னு இருந்தது அப்படின்னா அந்த பின் அவுட்புட் ஆக்ட் ஆகும். அடுத்து அக்குமுலேட்டர். இந்த அக்குமுலேட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெஜிஸ்டர். நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த அக்குமுலேட்டர் மூலமாக தான் பண்ண முடியும்.
அதாவது இந்த ரேமில் இருந்து ஒரு டேட்டாவை போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ரோமில் இருந்து டேட்டாவை மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே இருந்து டேட்டாவை எங்கே மூவ் பண்ணாலும் அதை டைரெக்டாக மூவ் பண்ணுறதுக்கு எந்தவித கமெண்ட்ஸும் கிடையாது. அதை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணிவிட்டு அக்குமுலேட்டரில் தான் போர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பின்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவாக இருந்தாலும் அதை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெமரிக்கு மூவ் பண்ண முடியும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து ஏஎல்யூ இருக்குது. ஏஎல்யூ வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அரித்மேட்டிக் அப்படின்னா கால்குலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இந்த ஏஎல்யூவில் தான் நடக்கும். ஏஎல்யூட ரிசல்ட்டு திரும்பவும் அக்குமுலேட்டர்லேயே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே நம்ம கோடிங் எழுத போகலாம். இதுக்கடுத்து இருக்கிறது டைமர் 0வும் டைமர் 1ம் தான். அது நம்ம டைமராகவும் கவுண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போக போக ப்ரீஃபாக பார்க்கலாம். இதுதான் அசம்பிளி லாங்குவேஜில் நம்ம எழுதக்கூடிய அசம்பிளி கோடு, அதாவது நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும். மொத்தம் இதை 5 செட்டாக பிரிச்சுருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இந்த கோடிங்கை யூஸ் பண்ணுவோம். அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கோடிங், லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்காக இது, பூலியன் ஆப்ரேஷனுக்காக, ப்ரோக்ராமிங் பிரான்ச்சஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக, இல்லை லைனில் ப்ரோக்ராம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்காக ப்ரோக்ராம் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 49 நிமோனிக்ஸ் இருக்குது. இந்த 49 நிமோனிக்ஸுமே படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவசியம் கிடையாது. இதில் நான் கலராக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை மட்டுமே வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்காக ஈஸியாக ப்ரோக்ராமிங் எழுதிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூவ். இந்த மூவ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மாற்ற முடியும். எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் மூவ் அப்படின்ற கமெண்டை கொடுத்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஒரு பின்னில் இருக்கிற டேட்டாவை இன்டர்னலாக கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்னல் ரிஜிஸ்டரில் இருக்கிற டேட்டாவை ஒரு போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மூவ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் ஆகுது. இதுக்கடுத்து இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம இந்த ஒரு மூவ் அப்படிங்கிற கமெண்ட்டை வச்சே மொத்த விஷயத்தையும் பண்ணிட முடியும். அடுத்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன். அரித்மேட்டிக் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அரித்மேட்டிக் ஆப்ரேஷனில் ஆட் அப்படிங்கிறது அடிஷனுக்காகவும், சப் அப்படிங்கிறது சப்ராக்ஷனுக்காகவும், மல் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்காகவும், டிவ் அப்படிங்கிறது டிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இது போய் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஐஎன்சி. ஐஎன்சிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். மிச்சபடி உள்ளதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை வச்சே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட முடியும். சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். லாஜிக்கல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு, இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது அண்டு, இது ஆர் ஆப்ரேஷன். இது சிஎல்ஆர் அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்காக, அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸாக என்ன டேட்டா வேணால் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ப்ரீவியஸாக இருக்க டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் அப்படின்ற டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ப்ரீவியஸாக என்ன டேட்டாவாக இருந்தாலும் அது எல்லாமே 0 மாறிடும். இது சிபிஎல். சிபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஜிஸ்டர் இருக்கிற டேட்டாவை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். அதாவது சிபிஎல் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய ஒன்ஸ் எல்லாமே 0 மாறிடும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாக மாறிடும். இது அக்குமுலேட்டர் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்கிறத மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து ஆர்எல், ரொட்டேட் லெஃப்ட். அதாவது இருக்கிற 8 பிட் டேட்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒன்ஸ் ரொட்டேட் ஆகும், ஒரு பிட் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிக்கும். அடுத்து வந்து ரொட்டேட் ரைட்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா 8 பிட்டும் ஒரு ஷிஃப்ட் ஆகும் ரைட் சைடு. இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து பூலியன் ஆப்ரேஷன். பூலியன் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியர். இந்த கிளியரும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே கிளியர் ஆப்ரேஷனை தான் பண்ணுது. அதாவது இருக்கிற எல்லா டேட்டாவையும் கிளியர் பண்ணி 0 மாற்றிடும். செட் பி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்னை நம்ம ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பின்னை ஹை பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். செட் பி அப்படின்னு கொடுத்து நீங்கள் எந்த போர்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த பின் வந்து ஹை ஆயிரும். அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசி ஜம்ப் கேரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎன்சி ஜம்ப் நாட் கேரி. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் கேரி, அதாவது கேரி வந்தால் ஜம்ப் ஆக சொல்கிறோம். இது ஜம்ப் நாட் கேரினா கேரி வரல அப்படின்னா ஜம்ப் பண்ண சொல்கிறோம். இது ஜம்ப் பாரோ வந்தால் ஜம்ப் பண்ண சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஜம்ப் பண்ண வைக்கும் கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜம்ப் நாட் பாரோ, இது ஜம்ப் பாரோ கேரி, இது சிபிஎல். இந்த சிபிஎல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஏற்கனவே பார்த்தா தான் ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பிரான்ச்சிங். இந்த பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு ப்ரோக்ராமில் நம்ம எழுதக்கூடிய ஒரு கோடிங்கை ஒரு லைனில் இருந்து இன்னொரு லைனுக்கு ஜம்ப் பண்ண வைக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எல் ஜம்ப் இருக்குது. எல் ஜம்ப்னா லாங் ஜம்ப்பு, ஏ ஜம்ப் அப்படின்னா அப்சல்யூட்லி ஜம்ப்பு, எஸ் ஜம்ப் அப்படின்னா ஷார்ட் ஜம்ப், ஜேஇசட் அப்படின்னா ஜம்ப் 0. அதாவது ஒரு ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய டேட்டா 0வாக இருந்தால் ஜம்ப் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். இது ஜம்ப் நாட் 0. அந்த ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய டேட்டாவில் 0வே இல்லை அப்படின்னா ஜம்ப் பண்ண சொல்கிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். கம்பேர் ஜம்ப் நாட் ஈக்குவல். இது என்ன மீனிங் அப்படின்னா 2 ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணும். அடுத்து ஜம்ப் நாட் ஈக்குவல். அந்த 2 டேட்டாவுமே நாட் ஈக்குவலாக இருந்தால் ஜம்ப் ஆயிரும். ஈக்குவலாக இருந்தால் அடுத்த லைனுக்கு போகும். நாட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த லைன் ஜம்ப் ஆகி போயிடும். டிஜேஎன் இஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன்ஸ் டிக்ரிமெண்ட் பண்ணும். அது டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 0வா இருக்கான்னு பார்க்கும். 0வா இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடிய லொக்கேஷனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். என்ஓபி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு மிஷின் சைக்கிள் வரைக்கும் எந்தவித வேலையும் செய்யாமல் மைக்ரோ கண்ட்ரோலரை சும்மா இருக்க வைக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிலேவை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த என்ஓபி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எல்கால். எல்கால் அப்படிங்கிறது லாங் கால். ரொம்ப தூரத்தில் நம்ம எழுதக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் ஆகி போகணும் அப்படின்னா எல்காலை யூஸ் பண்ணுவோம். இது ஏகால். ஏகால் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கால். ஆர்இடி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆகி போக சொல்கிறோம் இல்லையா, மேலே எல்லாம் அப்படி ஜம்ப் ஆகி போகிறப்ப அது சொல்லக்கூடிய இடத்துக்கு ஜம்ப் ஆகி போயிடும். கடைசியாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்இடின்னு போட்டிருப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எங்கேருந்து ஜம்ப் ஆகி வந்ததோ அதே இடத்துக்கே திரும்பவும் போயிடும். கடைசியாக இருக்கிறது ஆர்இடிஐ. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்டரப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம இன்டரப்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா அது இன்டரப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அந்த இன்டரப்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இன்டரப்ட் சப்ரூட்டீன்லேருந்து வெளியே வர்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அந்த இன்டரப்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அது வெளியே வந்துட்டு திரும்பவும் மெயின் ப்ரோக்ராமுக்கே போயிடும். இப்போ நம்ம சொன்ன இந்த நிமோனிக்ஸ் இதோட மீனிங் எல்லாம் தெரிஞ்சாலே நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் மூலமாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ப்ரீஃபாக சொன்னோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படின்றதுக்காக நமக்கு எது அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஒரு அசம்பிளி லாங்குவேஜை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட முடியும். அடுத்த வீடியோவில் எப்படி அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு பட்டன்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு எல்இடி எரிய வைக்கிறது, பட்டன் ரிலீஸ் பண்ணால் எல்இடி எப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.